ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே தினமும் காலைல வந்து நியூஸ் பேப்பர் படிப்போம். நம்ம எல்லாராலையும் எல்லா நியூஸ் பேப்பரையுமே வாங்க முடியாது. ஸோ நம்ம பேப்பர் டவுன்லோட் பண்ணால் ஈஸியாக எல்லா நியூஸ் பேப்பருமே படிச்சிடலாம். பேப்பரை டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தினகரனோ இல்லை தினத்தந்தியோ தினமலரோ அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு பேஜாக பார்த்து அந்த பேஜை டவுன்லோட் பண்ணி எல்லா பேஜையும் அதுக்கப்புறம் ஒன்றா மெர்ஜ் பண்ணால் தான் அந்த பேப்பரை முழுசாக நம்மளால் அப்படியே அடுத்தடுத்து பிடிஎஃப் மாதிரி பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. டெய்லி வர எல்லா ஒரு 6 நியூஸ் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லியும் தினகரன், தினத்தந்தி, தினமணி, தினபூமி, புதிய தலைமுறை, இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, குங்குமம், குமுதம், ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், இந்த மாதிரி வார மேகசின்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி வாங்க, இப்போ எப்படி அந்த வெப்சைட்டில் போகிறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் கூகுளில் வந்து தமிழ் பிடிஎஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மொதல் ஒன்று வரும். இதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டெய்லி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேப்பர் வந்து அவங்க டெய்லி வந்து அப்டேட் பண்ணுறாங்க. தினகரன், புதிய தலைமுறை, தினமலர், தினமணி, தினத்தந்தி, விகடன், நக்கீரன், ரிப்போர்ட்டர், குங்குமம், கும்புதம்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க தினமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மாலைச்சுடர், அதில் இல்லாத சில பேப்பர்ஸ் இதில் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து கரெக்டாக அன்னைக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அவங்க டெய்லி பேப்பர் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வார மேகசின் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இதை வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியுமா? ஒரு ஆப் மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியாது அப்படின்னாலும் கண்டிப்பாக இதை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு ஆப் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. கீழே இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு இந்த ஆப் இருக்காது. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம்னா கீழே அந்த வியூ வெப் வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டோட இதோட வெப்சைட் வெர்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை அவர் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்பை கிளிக் கொடுங்க. அந்த ஆப்பை கிளிக் கொடுங்க. அந்த ஆப்புக்கு கிளிக் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு அந்த கேட்குது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஏபிகே அப்படின்னு சொல்லலாம், அந்த ஃபைல் கேட்குது. நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப் மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே அது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ டவுன்லோட் பண்ணல. இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஆப், அதுதான் அந்த ஆப். வந்துருச்சு பார்த்தீங்களா? இதில் நீங்கள் வேணுன்ற பேப்பரை தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இது உங்களுக்காண்டி டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாலைச்சுடர்ன்ற பேப்பரை டவுன்லோட் பண்ண போகிறேன். மாலைச்சுடர்ன்ற பேப்பரை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்த உடனே கீழே கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இருக்கு இல்லையா, அதை டச் கொடுங்க. நீங்கள் ஓடும் ப்ளீஸ் வெயிட் 4 seconds 3 seconds வரும். ஏன்னா இப்போ இடையில ஒரு சின்ன ஆடு மாதிரி வரும். அந்த ஆடு வந்து நான் ஸ்கிப் பண்ணணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உடனே நீங்கள் பேக் வந்துடுங்க. திருப்பி அதை ஓடி முடிஞ்ச உடனே ஸ்கிப் திஸ் ஆடுன்னு வந்துடும். அதை டச் பண்ணுங்கள். வந்துருச்சு பார்த்தீங்களா? மாலைச்சுடரோட மொத்தமாக அவங்களே ஒரு பிடிஎஃப் மாதிரியே கொடுத்துருவாங்க. வந்துருச்சு பார்த்தீங்களா? மொத்தமாக பிடிஎஃப் மாதிரி வந்துடும். உங்களுக்கு வேணும்னா அந்த மேலே டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுங்க. சேவ் ஃபைல்னுங்களா, சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் சேவ் ஆயிரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் வேணும்னா இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.